அதுக்கு தான் சொல்கிறேன், உற்று நோக்குங்க. எல்லா மனிதர்களையும் உற்று நோக்குங்கள். அட்டகாசமாக ஒரு மனிதனை உற்று நோக்க ஆரம்பித்து பாருங்களேன். நம்மளோட வார்த்தைகள் பேசக்கூடாது, மனசு பேசணும். மனிதர்களை கவனிங்க. அது கொடுக்குற பாடம் ஆசம் நண்பர்களே. ஒவ்வொரு மனிதனையும் பாருங்கள். ஏன் போய் சொல்கிறான், ஏன் நடிக்கிறான், ஏன் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கான். இந்த இடத்துல ஒரு புக்கை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதின புத்தகம் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அது. கற்றுக்கொண்டால் குற்றம் இல்லைன்னு ஒரு புக்கு இருக்குது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கற்றுக்கொண்டால் குற்றம் இல்லை. அதாவது தேடி பாருங்கள். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களை ஒவ்வொரு லெவலுக்கு கொண்டு போகும். எவ்ரி ஒரு 6 மந்த் 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அதை படித்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோபியா இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னா நான் சொல்லுவேன், என்னோடய குரு அழகாக சொல்லுவாங்க, பயத்தோடு போய் உட்காரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம பயங்கர தைரியசாலி தான். அதான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கார் கீயை தொலைச்சி தேடுறோம். காரும் இருக்குது, கீ இருக்குது. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் பதட்டமாக வரோம். ஏன் பதட்டமாக வரோம்? காரை காண போச்சு, கீ தானே காண போச்சு. காரே காண போனால் அது